3 விதமான எழுப்புதல். எல்லாரும் சொல்லுங்கள். பர்சனல் ரிவைவல், ஃபேமிலி ரிவைவல், சர்ச் ரிவைவல். இந்த 3 எழுப்புதல். இது எழுப்புதல் என்றால் என்ன என்று நம்ம கற்றுக்கொண்டோம். எழுப்புதல் எனக்கு தேவையா என்பதை இதுவரைக்கும் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? 3 விதமான எழுப்புதல் இருக்கிறது. வாட் இஸ் பர்சனல் ரிவைவல்? ஆண்டவர் ஓசியா 11:8 சொல்லுகிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், என் மனம் எனக்குள்ளே குழம்புகிறது என்று சொல்லுகிறார். அது ஆண்டவருடைய அன்பை குறிக்கிறது. உன்னை நான் தெரிந்து கொண்டேனே மகளே, நீ எந்த பக்கம், அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்தில் இருந்த உன்னை நான் இங்கே யூஎஸ் வரைக்கும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேனே, உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேனே, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்தெந்த பகுதியில் இருந்தெல்லாம் நீ இங்கே வந்திருக்கிறாய், எல்லாருக்கும் இல்லாத கிருபைகளை நான் கொடுத்துருக்கிறேனே, இங்கே வந்து நான் உன்னை கைவிட்டுருவேனா? ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நடத்தின உன்னை நான் கைவிடுவேனா? ஆனால் நீ என்னை விட்டு போறன்றியே, நீ என்னை விட்டு விலகி போகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். எப்ராயிமே யூ ஆர் மை சன், இஸ்ரவேலே நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனாலும் 40 வருஷமாக பாருங்கள் ஆண்டவர் அவங்கள நடத்தினாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு விக்கிரகத்தையும் சுமந்துட்டே வராங்க. என்னை விட்டு விட்டு விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் அவங்கள சொல்கிறார், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? How can I give you up? For I am God, I am not a man. So always remember, our God is a loving God, He is a redeeming God. ரெவலேஷனில் சொல்கிறாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே, எங்கே இருந்து விழுந்தாய் என்பதை நீ பார் என்று சொல்லுகிறார். எந்த பாயிண்டில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க? இல்லை, நான் இந்தியாவில் இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இங்கே தான் வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு பாயிண்டில் திடீர்னு ஆண்டவர் பேரில் எனக்கு அக்கறை இல்லாமல் போயிடுச்சு, அன்பே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அது எந்த பாயிண்ட்டை நினச்சி மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துடுங்க, மறுபடியும் வந்துடுங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணீங்களோ ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துவார் உங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர், ஐ எம் சாரி லார்ட், ஐ எம் சாரி. அங்கே இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், ஆண்டவரே உண்மை தேடினேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப வேர்ல்டியாக போயிட்டேன். ஆண்டவரே, ஐ எம் கம்மிங் பேக் டு யூ. ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப. ஆண்டவர் உங்களை உபயோகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. Dear children of God, revival first starts in you. எப்போது நினைத்துக் கொள்ளுங்க. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிளெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொன்னால், இவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு மனிதனுக்குள்ளே தனிப்பட்ட எழுப்புதல் வந்தபடியினாலே உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜோனத்தன் கோஃபோர்த் என்ற ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு எழுப்புதல், பர்சனல் ரிவைவல் வந்தபடியினாலே சீனாவில் இருக்கிற ஹைஸ்கூல் மாணவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பண்டிட் ராமபாய் என்ற ஒரு பெண்மணிக்குள்ளே எழுப்புதல் வந்தபடியினாலே அவர்கள் மூலமாக எத்தனையோ பெண்கள் இந்தியாவில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இந்தியன் ஹிஸ்ட்ரி, நீங்கள் கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே ஜூன் 30 1905 பண்டிட் ராமபாய் மூலமாக எழுப்புதல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ த்ரூ ஹர் God touched India. ஒரு பெண்மணி. அதனால தான் சொல்கிறேன், முதலாவது எழுப்புதல் எனக்குள்ளே ஏற்பட வேண்டும். சபையை குறை சொல்லிக்கொண்டு, இல்லாவிட்டால் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. எனக்குள்ளே எழுப்புதல் முதலாவது வர வேண்டும். ரிவைவல் ஃபர்ஸ்ட் பிகின்ஸ் இன் மீ, இட் ஸ்டார்ட்ஸ் இன் மீ. ஒருவர் இவ்வாறாக சொன்னார், உங்களை சுற்றி ஒரு வட்டம் வரைந்து கொள்ளுங்கள், அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் லார்ட் pour out your spirit in this circle Lord. இந்த வட்டத்துக்குள்ளே, இந்த வளையத்திற்குள்ளே முதலாவது ஆவியானவரே நீர் இறங்கி வாரும், என்னை முதலாவது மாற்றும். சேஞ்ச் மீ ஃபர்ஸ்ட். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அங்கே எழுப்புதல் வேணும், இங்கே எழுப்புதல் வேணும். முதல்ல ஏன் வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளே எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக தான் ஆண்டவர் வரலாற்றில் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வர வேண்டும். ஒரு புருஷனுக்குள்ளே எழுப்புதல் வரும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற மனைவிக்குள்ளே எழுப்புதல் வரும். அந்த அப்பாவுடைய வாழ்க்கையை பார்க்குற மகளுக்குள்ளே எழுப்புதல் வரும். மகனுக்குள்ளே எழுப்புதல். சும்மா பிள்ளைங்க மேலே சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை.
இங்கே என்னதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, வெளியே எத்தனை பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் தான் பாஸ்டர், ஒரு தகப்பன் தான் மாடல். உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஒரு தாய் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவளாய் வாழாவிட்டால் பிள்ளைகள் எப்படி மனம் திரும்புவார்கள்? அவர்கள் எப்படி வேதம் வாசிப்பார்கள்? அவர்கள் எப்படி ஆண்டவருடைய விஷயத்தில் அக்கறை காட்டுவார்கள்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், father and mother, you need to be a model. That's called family revival. ஒரு மனிதனுக்குள்ளே எழுப்புதல், ஒரு தாய்க்குள்ளே எழுப்புதல் வரும் பொழுது குடும்பத்தில் எழுப்புதல் வரும். உதாரணத்திற்கு பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:5 சொல்லுகிறது, ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தான். குவாலிஃபிகேஷன், பிடி தியாலஜி முடிச்சிட்டேன், எம்டிஹெச் முடிச்சிட்டேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன், இதெல்லாம் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் கூட you will fail. You cannot be a successful pastor. You cannot be a successful man of God if you do not know how to handle your wife, you do not know how to handle your daughter, son, your children. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சர்ச்சையும் ஒரு குடும்பத்தையும் கம்பேர் பண்றாரு. ஏன்னா சர்ச் என்பது குடும்பங்களால் நிறைந்தது. உனக்கு ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு மகள், ஒரு மகன், இதையே உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா சர்ச்சை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? If a man does not know how to rule his own house, how will he take care of the church of God? So dear friends, dear people of God, I tell you, you need to be a model. You need to be a witnessing Christian. பெஸ்ட் சாட்சி யார் சொல்லணும் தெரியுமா? உங்கள் ஒய்ஃப் உங்களை பற்றி சொல்லணும். ஊரில் இருக்க சர்ச்சில் இருக்க, ஓ அவர் ரொம்ப நல்ல பிரதர் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓ தட் சிஸ்டர், அவங்க ஏஞ்சல் மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள் புருஷன் உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்கிறார்? உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க? இங்கே இருக்கிறவங்களாம் உங்களை ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்லலாம், பெரிய லீடர்னு சொல்லலாம், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் குடும்பத்திலே சாட்சி வேணும். We need pastors, we need leaders, elders and board members, husbands who will bring down the fire of God in their families, in their churches, in the communities and societies. Dear children of God, I believe that God has sent me here to bring revival among you, because that's the heart of God. Revival is the move of God. ஆதியாகமம் 18:19 ஆண்டவர் பாருங்க, ஒரு ஹஸ்பண்டை பற்றி ஒரு சாட்சி கொடுக்குறார். யார் அந்த ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர், நீங்களும் ஒரு ஹஸ்பண்ட் தான், ஒரு ஃபாதர் தான், உங்களை பற்றி ஆண்டவர் இப்படி ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு லெட்டர் கொடுக்க முடியுமா? I have chosen him so that he will direct his children. என்ன கான்ஃபிடென்ட் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர், நான் நினைப்பேன், அவர் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நான் சொல்கிறதுல எனக்கு பெருமை தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன் ஒரு மனுஷனை ரெஃபர் பண்ணுறார். நான் ஈசாக்கினுடைய தேவன்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் நல்லா நடந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே எவ்வளோ குறைகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் அவர்களை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவிற்கு அவர்கள் நடந்திருக்கிறார்கள். இங்கே போட்டிருக்குது, I know he will direct his children, his household after him to keep the way of the Lord by doing what is right. ஸோ ஆபிரகாம் ஒரு நல்ல புருஷனாய், நல்ல ஒரு கணவனாய், ஒரு விசுவாச தகப்பனாய் தன்னை நிரூபித்த உடனே ஆண்டவர் அவனுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். நீ இந்த உலகத்துக்கே ஒரு தகப்பனாய் இரு என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அவர் மூலமாக இன்றைக்கு ஒரு பெரிய இஸ்ரவேல் நாடு உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட கணவன்மார்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். A husband is the pastor of the family. ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒரு குடும்பத்திற்கு போதகர், ஒரு ஆசாரியன். He is responsible for the spiritual life of the family. So this is family revival. ஸோ உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வேணும்னு சொன்னால் நீங்கள் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, சிலர் நான் பார்த்துருக்குறேன், அவர் ஹஸ்பண்டு ஒய்ஃபை சத்தம் போடுவார். என்ன நீ பிள்ளை வளர்க்குற, என்ன நீ ஏன் உன் மகன் இப்படி பண்ணுறான், ஏன் உன் மகன் அன்றைக்கி பைபிள் வாசிக்கலன்னு இவர் என்னமோ வேறு வீட்டு பிள்ளைய கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்பார். இவர் பிள்ளை தான், இவரே கேட்க வேண்டியதான நேரம். ரைட், வாட் ஐ மீன்,
இவர் தான் தகப்பன், இவர் தான் பாஸ்டர், இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன், இவர் தான். அதுக்கப்புறம் தான் அம்மா வராங்க. ஆனால் இவர் மனைவியை சத்தம் போட்டு கொண்டிருப்பார். நோ, அது மனைவியுடைய கடமை, அப்பாவுடைய கடமை, 2 பேருடைய கடமை. ஆனால் முதல் கடமை யாருக்குன்னா புருஷனுக்கு தான். A husband is the prophet of the family. Prophet of the family-னா என்ன அர்த்தம்? ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவன் சொல்லுகிற வெளிப்பாடுகளை வாங்கி தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது இஸ்ரவேலே கேள். அதே போல ஒவ்வொரு புருஷனும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, மனைவியை இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நடத்த விரும்புகிறார், மகளை இப்படித்தான் உன்னை நடத்த விரும்புகிறார், மகனை இப்படித்தான் நடத்த விரும்புகிறார் என்று குடும்பத்திற்கு ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு ஒரு தீர்க்கதரிசியை போல அவர் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். A husband is the priest, he is the prophet, and he is the provider of the family. He is like a king. ஒரு ராஜானா என்ன அர்த்தம்? He has to take care of the family. He has to provide for the family. வேதாகமத்தில் ஏலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏலி ஒரு பெரிய பாஸ்டர். ஆனால் அவருக்கு 2 பையங்க இருந்தாங்க, ஓப்னி அண்ட் பினகாஸ். அவங்க 2 பேரும் ஜூனியர் பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த 2 பசங்களும் சரியாகவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் மகன்கள் சரியாக இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள பொசிஷனை விட்டு விலக்கி இருக்கணும். ஆனால் அவர் எதுவுமே செய்யாமல் he allowed them to continue the ministry. மேபி இந்த காலத்தில் சொல்ல போனால் ஒர்ஷிப் லீட் பண்ண அலோவ் பண்ணார், ப்ரீச் பண்ண அலோவ் பண்ணார், சர்ச்சில் எல்லாத்தையும் செய்ய அலோவ் பண்ணார். ஆனால் அந்த பசங்களுடைய வாழ்க்கை மண்டே டு சாட்டர்டே ஒழுங்காகவே இல்லை. ஆனால் இவர் பாஸ்டர், ஏலி பாஸ்டர் தான். ஆனால் பிள்ளைங்க மேலே நோ கண்ட்ரோல். அதனால் ஏலியுடைய ஊழியம் என்ன ஆச்சு? ஒரே நாளிலே முடிவுக்கு வந்தது. 2 மகன்களை இறந்து போனார்கள், மருமகள் பிரசவித்து இறந்து போனாள். இதை கேட்ட ஏலியும் இறந்து போனார். ஒரே நாளில் ஏலியாவினுடைய ஊழியம் முடிவுக்கு வந்தது. A bad father, a bad example, a careless father. ஒரு பொறுப்பற்ற போதகராய் ஏலி நடந்து கொண்டார். இன்னொரு உதாரணம் சொல்கிற, யோபு என்ற ஒரு தகப்பன் இருந்தார். 1:5 இப்படியாக சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம், விருந்து செய்கிற அனைவரும், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை வடிகிற போது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய நம்பர் படி என்ன பண்ணுவாராம்? பலி செலுத்துவார். அது எதை குறிக்கிறது? ஜோப் வாஸ் a praying father. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனாக இருந்தார். ஸோ இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் ஏலிய மாதிரி இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போன்ற தகப்பன்மார், யோபை போன்ற தகப்பன்மாரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்று சொன்னால் கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு குடும்பங்களை கொண்டது. குடும்பங்கள் தான் சபையினுடைய முதுகெலும்புகள். ஒரு 20 குடும்பம் கமிட்டடாக ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமாக இருந்தால் அப்படிப்பட்ட சபை ஒரு பெரிய மெகா சர்ச் இல்லைன்னா கூட அந்த மாதிரி சபையை வைத்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். Yes, you can do that. God will use you and your family. Finally, with this I will close. Revival in the church. தனிப்பட்ட வாழ்வில் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும், சபை மெம்பர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தனிப்பட்ட எழுப்புதல் வரும்பொழுது அது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே எழுப்புதலை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் ஃபயர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அடுத்தது சபையில் எழுப்புதல் வரும். யாரையும் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவர்களே எல்லாரும் ஆவியில் நிறைந்து அப்படி எல்லாரும் தேல் பி ஆன் டைம். நீங்கள் கேட்காமல எல்லாரும் வேலை செய்வாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா கூட யாரும் போக மாட்டாங்க. ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கும் ஆலயத்தினுடைய விஷயங்களில் பங்கெடுப்பதற்கும் ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருப்பார்கள். ரிவைவல் இன் த சர்ச் கண்டிப்பாக வரும். தேவன் உங்கள் சபையில் நிச்சயமாகவே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை உங்கள் சபையிலே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்கு சித்தமானால் இன்னொரு முறை வந்து நான் உங்களோடு கூட ஒரு நாள் முழுவதும் ஒரு எழுப்புதல் கருத்தரங்கை நம்ம நடத்துவோம். இன்னும் அதிக காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும், என் குடும்பத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும், என் சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார்.
இன்றைக்கு உலகத்தில் கத்தோலிக்க சபைகளுக்கு அடுத்த வரிசையில் பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்திருக்கிறது. 500 லட்சத்திற்கும் அதிகமான சபைகள் உலகமெங்கும் இருக்கிறது. இது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால், வில்லியம் சேமூர், ஒரே ஒரு பிளாக் பாஸ்டர், அவர் ஒரு அடிமையின் மகன், அவர் மூலமாக, அவர் போதகராக இருந்து அவர் மூலமாக வெடித்த அந்த எழுப்புதல் தான் இன்றைக்கு உலகமெங்கும் பரவிட்டு 1906 1906 உலகமெங்கும் பரவிற்று. அதே ஆவியானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதே ஆவியானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். My prayer is God should raise many revivalists from this Houston Tamil Church. உங்களுடைய பிள்ளைகள் எழுப்புதல் வீரர்களாய் வர வேண்டும். நான் ஒவ்வொரு போதகர் கருத்தரங்கிலும் ஒரு கேள்வி கேட்பதுண்டு. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களை தொடர்ந்து ஊழியம் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பாஸ்டர்ஸுடைய சில்ட்ரன் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரலை என்பதான் உண்மை. நிறைய பாஸ்டர்ஸ் சில்ட்ரன், ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஊழியத்தை பார்த்து அவர்கள் அந்த they don't want to be a pastor, become a pastor. அந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியே இருந்து சம்பாதிச்சு எவ்வளோ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறோம், பட் நாங்கள் ஊழியக்காரங்களை வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய கரத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை ஊழியங்களில். தட்ஸ் a sad thing. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் 1-2 பேர் தான் கை தூக்குவாங்க. என் பையன் அவனும் பாஸ்டராக இருக்கிறான், பைபிள் காலேஜில் மிச்சம் அவ்வளோ பேரும் அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கிறான், இவன் இதை பண்ணிகிட்ருக்கிறான், அவன் அங்கே போயிட்டுருக்கிறான், இவன் இங்கே போயிட்டுருக்கிறான். ஐம் நாட் அக்யூசிங் எனிபடி, நான் யாரையும் குறை சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. போதகருடைய பிள்ளைங்களே வந்து ஊழியத்துக்குள்ளே வரலைன்னா எங்கேருந்து எப்படி மக்கள் அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தலைமுறைகள் எங்கேருந்து வருவார்கள்? எங்கேருந்து வருவார்கள்? இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஆர் வெரி ரேர். ஒரு போதகர், நல்ல போதகர் கிடைப்பது கடினமாக இருக்கிறது. ஏன்னா nobody is coming for ministry. We need a revival. We need a revival. சீனாவிலே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்லாம் ரிவைவல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தட்ஸ் a sad story. ஆனால் சீனாவில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் யார் தெரியுமா? 16 வயசு பிள்ளைகள், 16 வயசு பசங்க, 17 வயசு பசங்க எல்லாருமே they are pastors of churches. அவங்க ஒரு சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற அளவிற்கு அங்கே எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. அதே ஆவியானவர் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே என்ற பாடலை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே எழுப்புதல் நாயகரே, ஆவியானவரே, எழுப்புதல் தாரும் தேவா, இந்த வேளையிலே எழுப்புதல் நாயகரே, ஆவியானவரே, எழுப்புதல் 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 தாரும் தேவா, எழுப்புதல் 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 தாரும் தேவா, அபிஷேகம் அபிஷேகமே, அபிஷேகம் ஊற்றிடுமே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே. எல்லாரும் பாடலாமா? அபிஷேகம் அபிஷேகமே, அபிஷேகம் ஊற்றிடுமே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகம் 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 ஊற்றிடுமே, அபிஷேகம் 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 ஊற்றிடுமே. Sing it one more time. அபிஷேகம் 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 ஊற்றிடுமே, அபிஷேகம் 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 ஊற்றிடுமே. எழுப்புதல் அக்கினியை
எங்கள் மேல் இறங்கிடுமே. எழுப்புதல் அக்கினியை இப்போது ஊற்றிடுமே. எழுப்புதல் அக்கினியே எங்கள் மேல் இறங்கிடுமே. எழுப்புதல் அக்கினியை இப்போது ஊற்றிடுமே. அக்கினி 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 ஊற்றிடுமே. எழுப்புதல் தாரும் தேவா இந்த வேளையிலே. எழுப்புதல் நாயகரே ஆவியானவரே. எழுப்புதல் தாரும் தேவா இந்த வேளையிலே. எழுப்புதல் நாயகரே ஆவியானவரே. எழுப்புதல் 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 தாரும் தேவா. எழுப்புதல் 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 தாரும் தேவா. Sing it again. எழுப்புதல் 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 தாரும் தேவா. எழுப்புதல் 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 தாரும் தேவா. அக்கினி 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 ஊற்றிடுமே. அக்கினி 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 ஊற்றிடுமே. அபிஷேகம் 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 ஊற்றிடுமே. அபிஷேகம் 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 ஊற்றிடுமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே. I need your touch Lord. உம்முடைய தொடுதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய தாகத்தின் ஒரு அடையாளமாக நீங்கள் முன்பாக இங்கே ஆல்டர் பகுதிக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். I am going to pray and close. ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே. I want to be a revivalist of God. என்னை வரும் நாட்களில் நீர் வல்லமையாக உபயோகியும். என் மேல இந்த அக்னி வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய அருள் மாறி என் மேல ஊற்றப்படட்டும். ஓ ரபஷந்தரமி மனராகாந்துரு. Hallelujah, glory, glory, glory. I will take 5 more minutes, dear friends. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Please rededicate yourself. God is going to pour out His Spirit upon you. நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், எந்த டினாமினேஷன் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. தாகமுள்ளவன் மீது என் தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர். Just lift up your hands and pray. Lord, touch me, Lord, with your fire. Oh Lord, touch me with your fire, oh God. I need the spirit of revival in me. Hallelujah, glory. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே உருவாக்கி நிரப்பும். உருவாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே
ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும். Lord, touch your people, oh God. Touch your people, oh God. Rabashanderemi manarakato. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பும். ஆண்டவர் உங்களுக்கு புது பாஷைகளை கொடுக்கும்போது தைரியமாக வெட்கப்படாம தைரியமாக பேசுங்க. ஏற்கனவே அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, பவுல் இன்னும் அதிகமான பாஷைகளை பேசினார்களே, எனக்குள்ள இன்னும் அதிகமான அபிஷேகத்தை ஊற்றுங்க. I want to pray more in tongues, Lord. Oh, Rabba Shandere Mimana Rakanturabo. Spirit of the living God, move here, oh God. Spirit of the living God, touch your people. உம்முடைய ஜனத்தை தொடும் ஆண்டவரே. ஒரு புது அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். இங்க முன்னாடி நிக்கிறவங்க, பின்னாடி நிக்கிறவங்க, லார்ட், ஆன்லைன்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் touch